ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்றாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம். நீங்கள் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான ஊழியமே பலதரப்பட்டதான வியாதியில் உள்ளவர்களுக்கும் பலதரப்பட்டதான பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கும் விடுதலையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுவது தான் அவருடைய ஊழியமாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து இருக்க வேண்டும், சுகித்து இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம். ஒரு முறை ஒரு சகோதரன் என்னோடு ஒரு ஜெப குறிப்பு சொன்னார். அநேக வியாதியாக இருக்க வேண்டும், அநேக பலவீனத்தோடு இருக்க வேண்டும், அப்போது தான் எனக்கு வியாபாரம் செழிக்கும், இதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று என்னிடம் சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசு இப்படி தான் அநேக வியாதியோடு இருக்கணும், அநேக பலவீனத்தோடு இருக்கணும், சமாதானம் இல்லாமல் இருக்கணும், சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறது அவனுடைய திட்டம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய சித்தம் அப்படி அல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சுகித்து இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம். எதற்காக அந்த சகோதரன் எல்லாரும் வியாதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார் என்றால், அவர் வைத்திருப்பது ஒரு மெடிக்கல் ஷாப், மருந்து கடை. அதனால் அவருக்கு வியாபாரம் ஓடணும், அவருக்கு வருமானம் வரணும் என்பதற்காக அப்படியாக சொன்னார். ஆனால் பிசாசு அப்படி அல்ல. எல்லாரும் கெட்டு போகணும், எல்லாரும் பலவீனமாக்கணும், எல்லாரும் வியாதியாக்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நான் பார்க்கிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையுள்ள நல்ல தெய்வமே, உங்களுடைய நாமத்தினால யார் யார் வியாதியோடு படுக்கையோடு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடப்பதாக. வியாதிகள் மகைத்தும் பலகீனங்கள் மகைத்தும். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் அனுசரிக்க பிள்ளைகளுக்காரங்க செபிக்கும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனாமே, நீ ஆசீர்வதிக்க முடியாங்க செபிக்கும். இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருப்பதாக. தகப்பனே, உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.